மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சில விட்டமின்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம ஹெல்த்தியா டயட் எடுக்காம இருக்கிறதுனால விட்டமின் டிஃபிஷியன்சினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சினால நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம என்ன பண்றோம்னா இந்த விட்டமின் B12 குறைபாடுனால உடல்ல சில சிம்டம்ஸ் ஏற்படுது, நோய் நொடிகள் ஏற்படுது. ஆனா இது விட்டமின் குறைபாடு தான் அப்படின்னு தெரியாம வேற ஏதேதோ நம்ம டயட் எடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்போம். பொதுவா இந்த விட்டமின் B12 நம்ம உடல்ல ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, மசில்ஸோட ப்ரொடக்ஷன், மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மசில் டோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டிஎன்ஏ நார்மலா இருக்கணும். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு விட்டமின் B12 இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி ஸ்கின்ல எந்த டேமேஜ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, நர்வ் கண்டக்ஷன் கரெக்டா இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு இந்த விட்டமின் B12 ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் B12 குறைபாடு இருக்கும்போது நமக்கு பிசிக்கலா நமக்கு சில சிம்டம்ஸ் ஏற்பட்டாலும் அது நாளடைவில் சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலர் தொடர்ந்து ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு காரணமே இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் நார்மலா இருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன்ட்டு சிலர் சொல்வாங்க. இதற்கு காரணம் நமக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சியா கூட இருக்கலாம். சிலர் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருதா, ஏதோ ஒரு ரீசன்னால அந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்ல லேசா எடுத்துட்டு 1 or 2 டேஸ்ல ரெக்கவர் ஆகி வெளியில வந்துருவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. டிப்ரெஷன் ஆகி அதிலேயே இருந்து இருந்து நம்ம உடல்நிலை முழுவதுமாக கெட்டு போற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியான நம்மளுடைய மென்டல் ஸ்டாமினாவை டிசைட் பண்றதும் விட்டமின் B12 தான். என்னடா ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவன் ஈஸியா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டான், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறானே அப்படின்னு ஒரு சிலர் நம்ம பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே விட்டமின் B12 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா தெரியல, எனக்கு உள்ளங்கால்ல எரிச்சல் இருக்கு, ஆனா சுகர்லாம் கிடையாது, நான் நார்மலா தான் இருக்கேன். இதற்குமே விட்டமின் B12 டிஃபிஷியன்சி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்தது நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ட்ரை ஸ்கேல்ப் இருக்கு, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, என்ன ரீசன்னு தெரியல. இல்ல நரம்பு பிரச்சனை ஏற்படுது, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், அவரோட எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டேன், மற்ற டெஸ்ட் எல்லாமே நான் பார்த்துட்டேன், எல்லா ஃபைண்டிங்ஸும் நார்மலா இருக்கு. ஆனா எனக்கு இனம் புரியாத ஒரு வலி ஏற்படுது, கை கால்கள்ல குடைச்சல் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி தான் காரணம். அடுத்ததாக பார்த்தோம்னா டைஜஷன் ப்ராப்பரா இல்லை, வயதிற்கேற்ற உடல் எடை உயரம் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் விட்டமின் B12 குறைபாடு தான். இந்த மாதிரி நிறைய நம்ம உடலுக்கு எசென்ஷியலா நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா எந்த உணவில் நமக்கு இந்த விட்டமின் சோர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விதைகள்ல நிறைய இருக்கு. இதுல நம்ம கொடுக்கக்கூடிய சில மருந்துகளும் சேர்த்து நம்ம கொடுக்கிறோம். மருந்துகள் அப்படின்னு சொல்லும் போது விதைகள்ல இருந்தே எடுத்து கொடுக்கிற மருந்தாக இருந்தால் இன்னும் சிறந்ததாக இருக்கும். அந்த விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம், சோம்பு இதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள், இல்ல இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முழு தானியங்கள்ல அதிகப்படியான விட்டமின் இருக்கு, அதுல விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதுலயுமே அதிகமான விட்டமின்ஸ் இருக்கு. இந்த விட்டமின்ஸ்லாம் நம்ம முக்கியமா பார்த்தோம்னா மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்றோம். மஞ்சள் பூசணியை வாரத்திற்கு 4 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதை பச்சையா கூட சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு வெஜிடபிள் சாலட் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதிகமான விட்டமின் B12 இதுல இருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா பாராஸ்தீசியா அப்படின்ற கண்டிஷன், அதாவது கை கால்கள்ல சின்ன சின்ன பின்னு வச்சு குத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு என் கை கால்லாம் குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் எதனால ஏற்படுதுன்னா விட்டமின் B12 நம்ம உடல்ல குறைபாடு ஏற்பட்டு நரம்புகள்ல அதுல பாதிப்பு ஏற்பட்டு நர்வ் எண்டிங்ஸ்ல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் என்சைம் செக்ரீஷன் சரியாக இல்லாத போது. இதுக்கு பேசிக் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 குறைபாடுனால தான் இந்த மாதிரி கை கால்கள் எல்லாம் பின்னு வச்சு குத்துற மாதிரி இருக்கு. முக்கியமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை அதிகமா நம்ம பார்க்க முடியுது.
இதற்கு நம்ம மஞ்சள் பூசணி தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரைவள்ளி கிழங்கு, இதுலயும் விட்டமின் B12 அதிகமா இருக்கு. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வாரத்துக்கு 2-3 நாட்கள் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை நம்ம நிறையவே பயன்படுத்துவோம். நல்லா வேக வைத்து இதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து குழைத்து நம்ம சாப்பிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் என்ன பண்ணுது, கான்ஸ்டிபேஷன் இல்லாம நம்மளை பாதுகாக்குது. ஈஸியா மோஷன் போறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். பொதுவா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய நிறைய வேலைகளுக்கு விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை கால்கள்ல நடுக்கம் இருக்கா, இல்ல கை கால்கள்ல எரிச்சல், உள்ளங்கால் எரிச்சல், கால்ல மறுத்து போற மாதிரி இருக்கு, நரம்பு தளர்ச்சி மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், கை கால் எல்லாம் நடுங்குது, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே விட்டமின் B12 இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமா நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிஷஸ், மீன்கள் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னாலும் விட்டமின் B12 நம்ம உடலுக்கு கிடைக்கும். இதுல பேசிக்கா நெய்யில் செய்யக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வல்லாரை நெய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தூதுவளை நெய் எடுத்துக்கலாம், கரிசலாங்கண்ணி நெய் எடுத்துக்கலாம். இந்த கீரை வகைகள்ல செஞ்சக்கூடிய நெய் மருந்துகள் எடுக்கும் பொழுதும் விட்டமின் B12 குறைபாடு நிவர்த்தி செய்யப்படுது. பல பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா இந்த விட்டமின் B12 காரணம். இது தெரியாம நம்ம நிறைய சிகிச்சைகள் எடுத்துட்டு இருப்போம். இப்போ நம்ம விட்டமின் B12ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து கரெக்டா நம்ம ஃபுட்ல எடுத்துட்டு வந்தோம்னா பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.